வணக்கம் மக்களே. நம்ம முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேத்து வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்தினாரு பொள்ளாச்சியில. நல்ல கூட்டம், சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அவருடைய ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிற அளவுக்கு பிரஸ் மீட்ல என்ன நம்ம சீமான் அண்ணன் இப்படி பிரஸ் மீட்டை வந்து ஒரு அணுகுறாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து பிரஸ்ஸை வந்து அவ்வளவு சூப்பரா நடத்தி கேட்கிற கேள்விக்கு நிறைய பதில் சொல்லுவாங்க. இப்போ அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தனியான முறையில. 2031 அதுலயே சொல்லியிருக்கிறாரு என்னன்னா 2031 2026 எப்படி கட்சி இளைஞர்களை வச்சு வந்துச்சோ அதே மாதிரி நம்மளுடைய கட்சி 2031 ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இயற்கை வளம் சார்ந்து பேசியிருக்காப்புல. ரெண்டாவது இப்ப வந்த டிவிகே கட்சியை பத்தி சில விஷயங்கள் குறை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அதுல முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தை வந்து விஜய் சார் அண்ணன் வந்தத இனிமேல் சிஎம் சார் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாங்க. அப்போ அவரும் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2000 ஏன்னா அவருக்கும் இளைஞர் சக்தி நிறைய இருக்கு. யாருக்கு? அண்ணாமலை அவர்களுக்கு. அவருடைய அரசியல் வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சு. பிஜேபி எங்கன்னு இருந்தத பிஜேபி ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வரைக்கும் கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள். அவரும் ஒரு லீடர்ஸ், நல்ல ஒரு ஆளுமை சக்தி உள்ளவர். அப்படியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட. நல்ல ஒரு தனித்திறமை, பேச்சுவார்த்தை. இப்போ நம்ம டிவிக்கு நம்ம தமிழக முதல்வர் விஜய் சாரை விட 1% அதிகம் பேசினார். அவர் சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன பேப்பரை பார்த்து பேசினாலும் ஆனா என்னங்கிறது அத மனசுல நம்ம உள்வாங்கி பேசுற அளவுக்கு அவர்கிட்ட இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதிக்கே போறாருன்னா அந்த தொகுதியில என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சு அதை உள்வாங்கி பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் அவரும். நல்ல விஷயம். கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதுல மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநாட்டுல என்ன சொன்னாருன்னா, சில விஷயங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கு. அவரு வந்து 2031 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாநாட்டுல சொல்லியிருக்காரு. எதனால அப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்ம டிவிகே கட்சி வந்து அவ்வளவு அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அவங்க செஞ்சாலும் இவ்வளவு வரும். சப்போஸ் டிவிகே கட்சி இல்லாட்டாலும் ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே வந்திருந்தாலும் இந்த அவங்களுடைய அறிவிச்சு, அதாவது அவங்களுடைய கட்சி ரீதியா வந்து அவங்க ஒரு அறிவிப்பு அறிவிச்சுட்டாங்கல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க வந்திருந்தாலும் அந்த 2005 வருஷத்துக்குள்ள மறுபடியும் கடன் வாங்கிதான் செஞ்சிருப்பாங்க. என்ன ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் வேணா குறையலாம், ஆனா கண்டிப்பா கடன் வாங்கி மறுபடியும் 15 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. இவரும் அதே அளவுக்கு தான். யாரு? நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் வந்து டிவிகே கட்சி சார்பா அவருடைய அறிவிப்பும் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பஸ் ஃப்ரீ 2500 ரூபாய் கொடுக்கறது, தாய்மாமன் சீரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு தேர்தல் அறிக்கையில். அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து என்னன்னா, அதுக்கு கடன் வாங்காம செய்யணும்னா அதுக்கு வந்து தொழில் உள்ள வரணும், வருமானங்கள் ஜாஸ்தியாகும் நாட்டுக்கு. அப்போ இதெல்லாம் என்ன செய்ய போறான்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் புதுசு. விஜய் சாரும் புதுசு, அவங்க அமைச்சரவையும் எல்லாருமே புதுசு, செங்கோட்டன் ஐயாவை தவிர. அதே மாதிரி எம்எல்ஏக்கள் புதுசு. எம்எல்ஏக்கள் யாருன்னே இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிங்கிற அளவுல தான் இருக்குது. ஆனா ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு அவரும் ஜெயிச்சாலும் தான். ஆனா இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் உண்டு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை யோசிச்சு அறிவிப்பா கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் வந்து ஒரு மக்களை போய் சேர்ற அளவுக்கு அவரும் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் தான் அது அண்ணாமலை அவர்கள். அப்போ மக்களை போய் இளைஞர்களை பத்தி இளைஞர்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு அவரும் செய்வாரு. இது நல்ல விஷயம். வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இப்போ காலப்போக்குல, அதாவது நிறைய பேருக்கு காலத்தின் மீது அதிகாரம் இல்லை யாருக்கும். ஆனா காலப்போக்குல வந்து நம்பிக்கை உண்டு. என்னன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அடுத்து வர எலெக்ஷன்ல
2031லயோ இல்ல 2029 வந்து பாராளுமன்ற தேர்தல். 31 வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு டிவிக்கு நம்ம முதல்வர் ஐயா விஜய் சாரும் பிளஸ் அண்ணாமலை இப்படித்தான் மாறும். டிவிக்கு பிளஸ் அண்ணாமலை கட்சி அப்படிங்கிற அளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காலத்து மீது நமக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா மாற்றங்கள் ஒன்றே மாறாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவரும் வர்றது நல்லது. எப்பவுமே வந்து நான் நிறைய விஷயங்கள நிறைய வீடியோல சொல்றது வந்து ஒரு போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா மட்டுமே மக்களுக்கு நல்லது செய்யும். பாதி வந்து லஞ்ச லாவணியம் இருந்தாலும் வந்து ஒரு போட்டின்னு வந்துட்டா நீ என்ன செய்யற நான் என்ன செய்யறேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த போட்டி போட்டு நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாலயே நம்ம தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு காரணம் அதுதான் காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கியும் ஏடிஎம்கி மாறி மாறி அவங்க ஒரு போட்டி இருந்ததுனாலதான் என்னதான் லஞ்ச லாவணி இருந்தாலும் இந்த போட்டி இருக்கணும். குறைஞ்சபட்சம் இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி தன்மையில இருக்குது தமிழ்நாடு. அப்போ அடுத்த சென்ட்ரேஷனுக்கு போகும்போது இவங்க வந்து 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சி அப்படின்னு போய் இப்ப புதுசா வந்திருக்குது. புதுசா ஏற்கனவே ஒண்ணு ஆட்சி அமைச்சு ஆட்சி போயிட்டு இருக்குது. இன்னும் அடுத்து மாறுதல் வரும்போது வந்து அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் தேர்தலில் போட்டியிடும் போது அது மாற்றங்களை கொடுக்கும். அப்போ நம்ம பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்ன மாதிரிதான் வளையது அழிஞ்சு புதுசு ஒண்ணு பிறக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது வந்து பகவத்கீதையில சொன்னது. இப்போ ஒரு மாற்றங்கள் உண்டானதுக்கு உண்டான விஷயங்கள் காலம் தன்னைத்தானே மாத்திக்கிட்டு இருக்கு, இயற்கையும் மாத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம்தான். எனக்கே வந்து அண்ணாமலை வந்து ஒரு சில இடங்கள் நல்லா பிடிக்கும். என்ன இருக்காருன்னா அவருடைய ஸ்பீச் நேத்தே வந்து என்ன பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம விஜய் சாருடைய மாநாடையும் மீட்டிங்கையும் பார்த்து அவர் டக்குன்னு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப பேசாம இருந்தா செஞ்சிடலாமா, பேசிட்டா செஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அது அப்படி கிடையாது. மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம வந்து ஒரு தலைவருங்கிறது வந்து பல விஷயங்களை பேசணும். அன்றாட ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற ஒரு மனுஷனே வந்து பல விஷயங்களை யோசிச்சு நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு மக்கள் இயக்கம் ஒரு மாநாடு நடத்துறாங்க, அடுத்த தேர்தலில் போட்டியிடறதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசணும். எழுதி வச்சதை மட்டுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் சூப்பர் குட். அதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அதனால வரட்டும். மக்களுக்கு இது மூலமா வந்து ஒரு நல்ல விஷயங்கள், நற்செய்திகள், நிறைய விஷயங்கள் போய் சேரட்டும் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். வளரட்டும் தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.